கர்த்தருடைய இனிய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. இன்று நாம் வேத வாசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 46 அதிகாரம் 4 உங்கள் முதிர் வயது வரைக்கும் தாங்குவேன், நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று மிக அழகாக கர்த்தர் சொல்லுகிறார். ஆம் தேவ பிள்ளைகளே, நம்முடைய சூழ்நிலைகள் மிக மோசமாக இருக்கும்போது, அநேக பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் மத்தியிலே நாம் இருக்கும்போதும் நம் தேவனாகிய கர்த்தர் நம்மை ஒரு சிறு குழந்தையைப் போல தூக்கி சுமக்கிறவராயிருக்கிறார். சுமக்கிறார், தப்புவிக்கிறார், காக்கிறார், ஏந்தறார், தாங்குகிறார். ஒவ்வொரு நாளும் நம்மை தாங்கி ஏந்தி தப்புவிக்கிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைகள் ஹல்லேலூயா ஒருபோதும் பொய் சொல்லாது. ஆமென். ஏனென்றால் அவருடைய நாமத்திற்கு நாம் எப்போதும் பயந்திருப்போம். ஆமென். இவ்வுலகத்தின் சூரியன் அல்ல, இயேசு கிறிஸ்துதான் நீதி என்ற சூரியன். ஹல்லேலூயா. அவருடைய நாமத்திற்கு பயந்தவர்கள் மேல் நீதி என்ற சூரியன் உதிக்குமாம். ஹல்லேலூயா. அப்பொழுது அவர் செட்டையின் நிழலே நமக்கு அடைக்கலம் கிடைக்கும், ஆரோக்கியம் உண்டாகும், சுகம், பெலன், ஆரோக்கியம். ஹல்லேலூயா. நம் குடும்பத்திலும் நமக்கும் எப்பொழுதும் வந்திருக்கும். ஹல்லேலூயா. மல்கியா 4:2 என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். ஹல்லேலூயா. நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல துள்ளி விளையாடுவீர்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. ஆம், நாம் எதை செய்தாலும் கர்த்தருடைய ஆசீர்வாதமும் ஹல்லேலூயா விருத்தியும் இருக்கும். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஹல்லேலூயா. அதே போல நாமும் கர்த்தருடைய சமூகத்தில் பயத்துடனே நடுக்கத்துடனே தேவனுடைய ராஜ்யத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவருடைய ஊழியங்களை செய்யும்போது நிச்சயமாக ஹல்லேலூயா நம்மை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஏசாயா 11:1 சொல்லுகிறது, ஈசாய் என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி, ஈசாய் என்ற அடிமரம், தாவீது என்ற வேர். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி பலன் தரும். அந்த கிளை எதை குறிக்கிறது என்றால் இயேசு கிறிஸ்துதான் கிளை. ஹல்லேலூயா. ஈசாயின் அடிமரம், தாவீதின் வேரே, இயேசுதான் அந்த கிளையே. ஹல்லேலூயா. நமக்காக சிலுவையிலே அறையப்பட்டு 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து ஹல்லேலூயா இன்று நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. ரகசிய வருகையில் சீக்கிரமாய் நம்மை கொண்டு செல்ல வருகிறார் இயேசு. ஆம், சங்கீதம் 133:1-2 கர்த்தருடைய வார்த்தைகள் இப்படி இருக்கிறது, ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிந்து அவன் அங்கிகளின் ஓர பரியந்தமும் இறங்குகிற நறுமண தைலத்திற்கு ஒப்பாயிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருக்குள் நாம் பூரிப்பாய் மகிழும் போது, அல்லேலூயா, கர்த்தருக்குள் பூரிப்பாய் நாம் மகிழும் போது அவருடைய அபிஷேக தைலம் நம் மேல் ஊற்றப்படும். அல்லேலூயா. கர்த்தருக்குள் பூரிப்பாய் இருக்க வேண்டும் என்றால் ஏசாயா 61 அதிகாரத்தில் 10 இப்படி இருக்கிறது, என் தேவனுக்குள்ளே என் ஆத்துமா மகிழ்ச்சியாயிருக்கும், மணவாளன் ஆபரணங்களால் தன்னை அலங்கரித்து கொள்கிறதற்கும் மணவாட்டி தன் நகைகளினால் தன்னை சிங்காரித்து கொள்கிறதற்கும் அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்கள். ஹல்லேலூயா. ஒரு கல்யாணத்திற்கு ரெடியாக வேண்டும் என்றால் அலங்கரிப்பும் ஹல்லேலூயா அதனுடைய வஸ்திரங்களும் வேண்டும். ஆமேன். இயேசு கிறிஸ்துவானவர் நம்மை கொண்டு செல்ல வருகிறார். ஆம், அந்த விருந்திற்கு கொண்டு செல்ல வருகிறார். ஆம், நாம் ஆயுத்தமாவோம், அலங்கரிக்கப்படுவோம். கர்த்தருடைய
கனிகளினாலும் கர்த்தருடைய குணாதிசயங்களினாலும் நாம் அலங்கரிக்கப்படுவோம். நம்மில் குறைவில்லாமல், கரையில்லாதபடி, மாசில்லாதபடி தேவ பக்தியுடனே ஹல்லேலூயா வெண்ணங்கி வஸ்திரமும் நீதியின் சால்வும் எப்பொழுதும் நம்மில் இருக்க வேண்டும். அவர் ரட்சிப்பின் வஸ்திரங்களை எனக்கு உடுத்தி நீதியின் சால்வை எனக்கு தரிக்கிறார். ஹல்லேலூயா. ரட்சிப்பின் வஸ்திரம் என்பது இயேசு கிறிஸ்துவின் வஸ்திரம், மெல்ஷிதாக்கின் வஸ்திரம். மெல்ஷிதாக்கின் வஸ்திரத்தின்படி நாம் இயேசு கிறிஸ்துவின் முறைமையின்படி நாம் ஊழியம் செய்வதினால் அவருடைய வஸ்திரம், ஹல்லேலூயா, அவருடைய வெண்ணங்கி வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நீதியின் சால்வு நம்மேல் தரிக்கப்பட்டிருக்கிறது. நாம் குற்றம் இல்லாதவர்களாய் காணும்படி மிக ஜாக்கிரதையாக இருக்க கடுவோம். ஹல்லேலூயா. பொல்லாங்கான சாத்தான், பொல்லாங்கான குர்ஜிக்கிற துர்சிங்கம் எவனை விழுங்கலாமோ என்று பார்த்து கொண்டிருக்கிற நேரங்களில் விழிப்புடனே ஜெபித்திருங்கள். கர்த்தருடைய வருகைக்கு ஆயுத்தமாகுங்கள். ஒரு எக்காலம் தொனிக்கும். அந்த எக்கால தோனியில் மரித்தோர் எழும்ப நாமும் மறுரூப மகிமையில் ஒரு நொடியிலே சேர்வோம். நிறைவேறி முடிக்கின்ற காலம் சீக்கிரமாயிருக்கிறது என்று ஆவியிலே நான் உணர்கிறேன். எக்கால தோனி தொனிக்கும். ஜனக்கூட்டங்கள் கூட்டுவதற்கென்று தேவ எக்காலம் தொனிக்கிறது. இது தேவனுடைய எக்காலம். அல்லேலூயா. இந்த ஊழியம் நான் செய்வது தேவனுடைய எக்காலம். தேவனுடைய எக்கால சத்தமாய் இருக்கிறேன். அல்லேலூயா. ஜனங்களை கூட்டும்படி, அல்லேலூயா, ஆதாயப்படுத்தும்படியாக, ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படும்படியாக, அல்லேலூயா, இரவும் பகலும் கர்த்தருடைய சமூகத்திலே கதறுகிற தேவ எக்காலமாக, அல்லேலூயா, கர்த்தரனை வைத்திருக்கிறார். இந்த தேவ எக்காலம், அல்லேலூயா, எங்கெல்லாம் உயர்த்தப்படுகிறதோ, எங்கெல்லாம் சுவிசேஷம் சொல்லப்படுகிறதோ, யாரெல்லாம் இதை கேட்கிறார்களோ, என் ஜனங்களே கூடுங்கள், என் ஜனங்களே கிட்டி வாருங்கள், என் ஜனங்களே ஆயுத்தமாகுங்கள். ரகசிய வருகை நிறைவேறி முடிக்கும் காலம் சீக்கிரமாய் வந்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது நிறைவேறி சீக்கிரமாய் முடியுமாம். அல்லேலூயா. ஜாக்கிரதையோடு காத்திருப்போம். நாழிகையோ நாளையோ நேரத்தையோ அதனுடைய எந்த ஒரு காலத்தையோ நாம் அறிய மாட்டோம். ஆனால் ஆவியில் உணர்த்தப்படுவோம். நாம் இயேசு ராஜா சீக்கிரம் வரப்போகிறார். விழிப்புடனே ஆயுத்தமாகி ரகசிய வருகையில் சேர்வோம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. உச்சந்தலை முதல் உச்சந்தலை முதல் உச்சந்தலை முதல் 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 உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உன்னை நான் தாங்குவேன் என்றுரைக்கின்றார். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உன்னை நான் தாங்குவேன் என்றுரைக்கின்றார். இயேசு என்றுரைக்கின்றார். தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவித்தே காப்பேனே. நான் தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவித்தே காப்பேனே. இதுவரை தாங்கி இனிமேலும் தாங்கி, இதுவரை தாங்கி இனிமேலும் தாங்கி, தப்புவித்தே காப்பேன். தப்புவித்தே காப்பேன். உச்சந்தலை முதல்
உள்ளங்கால் வரை உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உன்னை நான் தாங்குவேன் என்றுரைக்கின்றார். உன்னை நான் தாங்குவேன் என்றுரைக்கின்றார். ஈசாயின் அடிமரம் ஈசாயின் அடிமரம் தாவீதின் வேரே. ஈசாயின் அடிமரம் தாவீதின் வேரே. இயேசுதான் கிளையே கிளையே கிளையே. நம் இயேசுதான் கிளையே கிளையே கிளையே. பரலோகம் திறக்கும் பரமனின் ஆசி நம்மேலே பொழியும் பொழியும் பொழியும். பரலோகம் திறக்கும் பரமனின் ஆசி நம்மேலே பொழியும் பொழியும் பொழியும். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உன்னை நான் தாங்குவேன் என்றுரைக்கின்றார். இயேசு என்றுரைக்கின்றார். ஆரோனின் அபிஷேகம் ஆரோனின் அபிஷேகம் வழிந்தேதனோட. ஆரோனின் அபிஷேகம் வழிந்தேதனோட. என் மேலே வழிந்தேதனோட. ஆரோனின் அபிஷேகம் வழிந்தேதனோட. மெல்ஷீதாக்கின் வஸ்திரம் என்னை என்று மூட. மெல்ஷீதாக்கின் வஸ்திரம் என்னை என்று மூட. ஆரோனின் அபிஷேகம் வழிந்தேதனோட. மெல்ஷீதாக்கின் வஸ்திரம் என்னை என்று மூட. ஆராதித்தே உம்மை துதித்திடுவேன். ஆர்ப்பரித்தே உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன். ஆர்ப்பரித்தே உம்மை துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உன்னை நான் தாங்குவேன் என்றுரைக்கின்றார். இயேசு என்றுரைக்கின்றார். நீதி என்ற சூரியன் நீதி என்ற சூரியன் 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 நம் இயேசு ராஜா. நீதி என்ற சூரியன் 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 என் மேலே உதிக்கும் செட்டைகாலின் நிழலில் ஆரோக்கியமே. செட்டைகாலின் நிழலில் ஆடைக்கலமே. எக்காலம் தொனிக்கும் எக்காலம் தொனிக்கும் தொனிக்கும் தொனிக்கும்.
தேவ எக்காலம் தொனிக்கும் தொனிக்கும் தொனிக்கும். எக்காலம் தொனிக்கும் ஜனத்தையே கூட்டும், ரகசிய வருகை நிறைவேறி முடியும் முடியும் முடியும். அவர் ரகசிய வருகை நிறைவேறி முடியும் முடியும் முடியும். பரலோகம் சுற்றி வலம் வந்தே மகிழ்வேன், பரமனின் பாதம் அமர்ந்தே நான் துதிப்பேன், தாவீதின் சங்கீதம் பாடியே மகிழ்வேன் மகிழ்வேன் மகிழ்வேன். யாழினை மீட்டு பாடியே துதிப்பேன் துதிப்பேன் துதிப்பேன். ஹல்லேலூயா. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உன்னை நான் தாங்குவேன் என்றுரைக்கின்றார் இயேசு என்றுரைக்கின்றார். ஆமென். தேவ பிள்ளைகளே, கர்த்தர் தாமே நம்மை ஏந்தி தாங்கி தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இது கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்திலேதான் நாம் ஆயுத்தமாக வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு. ஆவியில் அனல் உள்ளவர்களாய், கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாய், கர்த்தருடைய ஊழியத்தை ஹல்லேலூயா அசதியாய் செய்யாமல் ஜாக்கிரதையோடு பயத்தோடு நடுக்கத்தோடு தேவ சமூகத்திலே காத்திருப்போம். நீதி என்ற சூரியன் நம் இயேசு ராஜா. ஹல்லேலூயா. அவர் நீதி என்ற சூரியன். அவருடைய நாமத்திற்கு பயந்தவர்கள் மேல் உதிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். அவருடைய நாமத்திற்கு நாம் பயந்து ஹல்லேலூயா அவருடைய சித்தத்தை நாம் செய்யும் போது எக்காலம் தொனிக்கும். ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கேயர் 4:17 படி எக்காலம் தொனிக்கும் போது மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பார்கள். கண் இமைக்கும் நேரத்தில் நாம் மறுரூப மகிமையில் சேர்ந்திடுவோம். அந்த எக்கால சத்தம் தொனிப்பு நம் காதுகளில் கேட்க வேண்டும் என்றால் நாம் கர்த்தரோடு இணைந்திருக்க வேண்டும். நாம் கர்த்தரோடு கூட ஹல்லேலூயா தினமும் ஹல்லேலூயா பேசுகிற பிள்ளைகளாக, ஜெபிக்கிற பிள்ளைகளாக, வேதத்தை வாசித்து தியானிக்கிற பிள்ளைகளாக, ஹல்லேலூயா கர்த்தருடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை தாங்குகிறார் என்றால் நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கும் போது அவருடைய செட்டைகள் நிழலிலே ஆரோக்கியமாக நாம் சுகித்திருக்க முடியும். கொழுத்த கன்றுகளைப் போல வேத வசனத்தை வாசித்து ஆவிக்குரிய மனிதனை, உள்ளார்ந்த மனிதனை, உள்ளார்ந்த மனுஷியை தினமும் நாம் புதுப்பிக்க வேண்டியதாய் இருக்கிறது. ஆவியில் பலன் கொண்டு ஹல்லேலூயா வசனத்தை திடகாத்தமாக உட்கொண்டு ஹல்லேலூயா அதை தியானித்து அதன்படி நாம் செய்ய வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். ஹல்லேலூயா. தேவ சமூகத்தில் நாம் சென்று ஜெபிக்கும் போது, அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது அவருடைய வல்லமை நம்மை நிரப்பும். அவருடைய அபிஷேகம் நம்மை நிரப்பும். நம்மில் காணப்படுகிற குறைவுகள் நிறைவாகும். அவருடைய அக்கினி சுத்திகரிப்பு நம்மில் கடந்து வரும்போது நம்மில் காணப்படுகிற மாம்சத்தின் கிரிகைகள் அழிக்கப்படும். மாமிசம் சிலுவையிலே அறையப்பட்டு ஆவி உயிருள்ளதாயிருக்கும். ஆவியிலே நாம் பிழைத்திருப்போமானால் நிச்சயமாக அவருடைய கால சத்தம் தொனிக்கும் போது, நம் காதுகளில் கேட்கும் போது, இதோ இதுவே அத்தருணம் என்று சொல்லும் போது ஹல்லேலூயா ஒரு நொடியிலே நாம் மறுரூப மகிமையில் சேர்ந்திடுவோம்.
ஆம் ஜனங்களே, இது ஆயுத்தமாகிற காலம். அவருடைய எக்கால சத்தத்திற்காக காத்திருக்கிற காலம். விழிப்போடு கூட ஜெபிக்கிற காலம். அசதியாயிராதிருங்கள். இது தேவ எக்காலம். இந்த ஊழியம் தேவ எக்காலம் என்று பேர் வைக்க சொன்னார். இந்த பாடலை கர்த்தரே சொல்லிக் கொடுத்தார். இந்த பைபிள் வரிகளையும் கர்த்தரே எனக்கு சொல்லிக் கொடுத்தார். எதுவும் எனக்கு தெரியாது, உலகத்தின் ஞானம் எனக்கு இல்லை. ஆனால் கர்த்தருடைய ஞானத்தினால் நிரப்பினார். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக. ஆம் தேவ பிள்ளைகளே, இனி தாமதிக்காமல் ஒவ்வொரு வினாடியும் கர்த்தருக்கென்று செலவிடுவோம். ஒவ்வொரு வினாடியும் இயேசு ராஜா எப்பொழுது வருவீர், மாறா நாதா வாரும் என்று சொல்லி அவரை நோக்கி காத்திருக்கிற பிள்ளைகளாய், அவருடைய கால சத்தத்திற்காய் அல்லேலூயா விழிப்புணர்வோடு கூட ஜாக்கிரதையோடு கூட ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருக்கிற பிள்ளைகளாக நாம் காணப்படுவோம். அல்லேலூயா. கீழ்ப்படிதலும் விசுவாசமும் வேராயிருக்கிறது. ஆமேன். அந்த வேரிலே நாம் நிலையாய் இருப்போமானால் அல்லேலூயா, கொடி போல இயேசுவின் அல்லேலூயா கொடி போல நாம் படர்ந்து அல்லேலூயா கர்த்தருடைய நாம மகிமைக்கென்றே கனித்தருகிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் காணப்படுவோம். நிச்சயமாக நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. இயேசு ராஜா சீக்கிரமாய் வருகிறார். அவருடைய வருகையிலே நாம் சேர்வதற்கு ஆயுத்தமாவோம். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக.